ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம கடைசி வீடியோ வந்து ஒரு கலெக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து எனக்கு நிறைய மிக்சடு ரெஸ்பான்ஸ் வந்தது கமெண்ட்ஸில். நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு இந்த ஹோட்டல் வீடியோலாம் வேண்டாம், உங்கள் ஒய்ஃப் சமைச்சு போடுற வீடியோவை போடுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இமெயிலில் கூட வந்தது. ஸோ பேக் டு ஹோம் குக்கிங். ஒய்ஃப் வந்து இன்றைக்கி வந்து சூப்பரான மோர் குழம்பு, நல்ல போண்டா போட்டு ஒரு மோர் குழம்பும் வாழைக்காய் பொடி மாசும் செய்கிறாங்க. இது ரெண்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். இது வந்து செஞ்சால் வந்து சூப்பராக ரெண்டு நைட்டுக்கும் வச்சு சாப்பிடுவோம், அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதான் செஞ்சு காமிக்க போகிறாங்க, பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிக்கும். இம்மிடியேட்டாக நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். இதை பாருங்கள். பார்த்துட்டு நான் வாழைக்காய் பொடி மாசுக்கு நான் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வாழைக்காய் துருவி தர போகிறேன். நானும் ரிஷியும். அதே சமயத்தில் என்னோடய தாடிக்கு சாரி, நான் வந்து ஷேவிங் பண்ணணும். என்ன இந்த ஒரு லாக்டவுனால் ஒரு சோம்பேறித்தனம் க்ரீப்பப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஈவினிங் ஷேவிங் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் க்ளீனாக இருப்பேன் பார்க்குறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு 2 ஐட்டம் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போண்டா போட்டு மோர் குழம்பு, வாழைக்காய் பொடி மாஸ். ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். வந்து ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அரை மூடி தேங்காய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா. இது வந்து அரைக்கணும். இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம் ஜாரில் போட்டு. அப்புறம் அது தவிர கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயும் கடுகும் தேவை. இப்போ மோர் குழம்புக்கு தேவையானது இவ்வளோ தான். இது தவிர போண்டா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். போண்டா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு. இதில் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 1.25 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது தவிர சோடா உப்பு, ஒரு 2 பிஞ்சு சோடா உப்பு, ஆப்ப சோடா, சால்ட் கொஞ்சம். ஏன்னா அந்த போண்டா வந்து குழம்புல இருக்கிற சால்ட்டையும் அப்சர்வ் பண்ணோம், அதனால் சால்ட் கொஞ்சமாக போதும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி. இது 3 வந்து நம்ம கடலை மாவில் போட்டு போண்டா செய்ய போகிறோம். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள். இந்த போண்டா மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இப்போ போண்டா மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மோர் குழம்புக்கு அரைக்க வேண்டிய பொருள்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஜாரில் வந்து இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் மசாலாலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து தயிரில் ஊற்றிக்கிறேன். இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் உள்ளே ஊற்றிக்கலாம். இதை ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சம் லைட்டாக அடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். ஏன்னா போண்டா போட்டோன்னா போண்டா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் பண்ணோம். இப்போ மோர் குழம்பு தாளித்து விட்டுடலாம். கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோடனே இப்போ அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது மோர் குழம்புக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக நுர மாதிரி மேலே வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு இந்த மாதிரி லைட்டாக நுர கட்டுற மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சூடு பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் போண்டா செஞ்சு இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ போண்டாக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து 1.25 கப்பு கடலை மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டிருக்கேன். அப்புறம் சோடா உப்பு, பெருங்காய பொடி 3 உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு ஒரு கன்சிஸ்டன்சியில் கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காய வச்சு இதை போட்டு எடுத்துடலாம். போண்டா போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே போண்டா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போண்டா போட்டு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன போண்டாவாக போட்டுங்க. இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் வாலெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஷேப்பில் தான் இருக்கும். பரவாயில்ல. நல்லா சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். மாவு லூஸாக இருந்தால் தான் போண்டா சீக்கிரம் ஊறும். ரொம்ப கெட்டியாக போட்டிங்கன்னா போண்டா சீக்கிரம் ஊறாது. அதனால் கொஞ்சம் லூஸாக மாவு இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஷேப் இல்லாமல் வருது. ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சிட்டு லைட்டாக அதை எடுத்து விடலாம். அப்படியே மேலே போண்டா நல்லா வேகிற வரைக்கும் 2 பக்கம் திருப்பி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த போண்டா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா மாவு கொஞ்சம் லூஸாக போட்டனால ரொம்ப பெர்ஃபெக்ட் ரவுண்டாலாம் வராது. ரிஷி இதை பார்த்தா எப்படி இருக்குது? வாத்து மாதிரி இருக்கா, கிளி மாதிரி இருக்கா? ரிஷி பக்கத்தில் தான் நிற்கிறான். ரிஷி தான் மைக் பிடிச்சிட்டு இருக்கிறான். பயங்கரமான சூடு இன்னைக்கு வெதரு. போண்டா வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ போண்டா ரெடி ஆயிடுச்சு மோர் குழம்புக்கு. இதை வந்து மோர் குழம்புல போட்டுடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் இந்த போண்டாலாம் நல்லா ஊறி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். போண்டா மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரிஷி எப்படி இருக்கு பாரு, பியூட்டிஃபுல் லுக்கிங் மோர் குழம்பு. சரி, இந்த குழம்புல போகிறதுக்கு முன்னாடி எத்தனை போண்டா காலி பண்ண? 1. டேய், நீ 1 சாப்பிட்ட அப்படின்னா நம்ப முடியுமா? எப்படி ஒரு 5 hour உள்ளதில் இருப்பேன். இப்போது வாழைக்காய் பொடி மாஸ்க்கு வாழைக்காவை பார்த்திங்கன்னா மேலேயும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கீழேயும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 வாழைக்காய் குக்கரில் வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வாழைக்காவை குக்கர் போட்டு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுக்க போகிறேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் வாழைக்காய். இது என்ன பண்ண போகிறோன்னா, தோலை எடுத்துட்டு ஒரு துருவல் வச்சு நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். சமையலில் நான் என்ன ரூபத்தில் ஹெல்ப் பண்ண போகிறேன்னா, வாழைக்காய் துருவி கொடுக்க போகிறேன். ஸோ வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பதமாக அப்படி வேக வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல தோலை நீக்கிக்கலாம்.
தோல் நீக்கிறப்போ இப்போ எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. இந்த தோல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நார் இருக்கும், லைட்டாக ஃப்ளஷோடு கலந்த நார் பார்த்திங்க மாதிரி. அது வந்து நீக்கிறாதீங்க, அது எப்போவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு வந்து பொரியல் போட்டால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு சவர் டேஸ்ட்டோடு சேர்ந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. நடுவில் என் ஒய்ஃபு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இழந்துட்டாங்க. போதும் சமையல் வீடியோ நம்ம வெறும் வெஜிடேரியனை போட்டுட்ருக்கோம், ஏதாவது யூனிக்காக செஞ்சுனா மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நேற்று இந்த கடைசி வீடியோ, இந்த கலெக்ஷன் வீடியோ போட்டப்போ பார்த்துட்டு நீங்கள் பண்ண கமெண்ட்ஸை நிறைய பேர் ஒய்ஃபோட குக்கிங்லேயே போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதை படிச்சுட்டு பயங்கரமாக ரீசார்ஜ் ஆகிட்டாங்க ஒய்ஃபு. இதில் துருவாதீங்க, இதில் துருவனா 1 வருஷம் ஆயிடும். இதில் தான் துருவணும், குட்டி 1 வருஷம் ஆயிடும். சரியா? ஓ இது பெருசு, அது சின்னதா? ரிஷி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையா கூப்பிட்டு பேசுனியா? ஏன்டா யாரையுமே கூப்பிட்றதில்ல? ஃபோன் மூலமாக கொரோனா பரவுமா? சோஷியல் டிஸ்டன்சிங்கா? ஃபோன் மூலமாக பேசுகிறது என்னடா சோஷியல் டிஸ்டன்சிங்க? காதோட காது தான் வைக்கிறோம். ஏய், அதில் எங்கே சோஷியல் டிஸ்டன்சிங்? ஃபோன் பண்ணி பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே தும்பிட்டாங்கன்னா தும்முனா ஃபோன் மூலமாக வந்துடுமா? ரிஷி, இந்த லீவில் என்னென்ன படங்கள் பார்த்தோம்? உனக்கு என்னென்ன படம்லாம் ரொம்ப பிடிச்சது? எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி இருந்தது? நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தோம்ல, எப்படி இருந்தது? ஒரு வாரத்தில் நல்லா இருந்தது. ஏதாவது சொல்லிடு அந்த படத்தை பற்றி. நம்ம ஆக்சுவலாக அவ்வளோ ஆக்ஷன் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த படம் பயங்கரமான ஆக்ஷன் படம், இந்த எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது. இது ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி துருவ வராது. கரெக்டாக ஒரு விசில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி துருவிட்டு ஃபேனு கீழே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஃபேனு கீழே வச்சுருங்க. அதுக்கப்புறம் தாளிக்கலாம். ஃபேன் கீழே வைக்கலன்னா கலர்றப்போ. ஆமாம், ஃபேனு கீழே வைக்காமல் அப்படியே கலர்னிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும் நம்ம வதக்கும் போது. ஸோ வாழைக்காய் துருவியாச்சு. இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து லைட்டாக ஆற விடணும். ஆற விட்டுட்டு செஞ்சால் தான் நல்லா பொலன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிஷி இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு ஐட்டம் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றான். என்ன ஐட்டம் ரிஷி? எக்கு சப்பாத்தி ரோல். எக் சப்பாத்தி கம்ப்ளீட்டாக நீயே செஞ்சுருவியா? மாவு மட்டும் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துறேன், மற்றெல்லாம் நீ செஞ்சுருவியா? ஸோ இந்த ஐட்டம் ரிஷி செஞ்சு காமிச்சா நீங்கள் பார்ப்பீங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோ ரிஷியோட எக்ஸ்க்ளூசிவ் குக்கிங் வீடியோ இல்லைடா, நீயே செஞ்சு காமிக்கணும். பேசிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து செஞ்சு காமிக்கணும். கிட்டத்தட்ட எப்படி செய்யணும்னு தெரியுமா உனக்கு? ஸோ ரிஷியோட வீடியோ பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ரிஷி எக்ஸ்க்ளூசிவாக ப்ரெசென்ட் பண்ணுவோம். வாழைக்காய் பொடி மாஸ்க்கு மற்ற தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, ஒரு 4 பல் பூண்டு பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல். இதை தவிர என்ன வேணும்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் தாளித்து விட்டுடலாம். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வடிக்கட்டும். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா சவக்கட்டும். இப்போ வந்து இதெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எடுத்து வச்சோம் இல்லையா, இதெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த பொடி மாஸ்க்கு இன்க்ரீடியன்ஸ் சொல்லும்போது மஞ்சள் பொடியும் பெருங்காயத்தூளும் சொல்ல மறந்துட்டேன், அதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ரிஷி, உனக்கு வாழைக்காய் பொடி மாஸ் பிடிக்குமா? பூண்டு போடலன்னு பிடிக்கும். பூண்டு போடலான்னு பிடிக்குமா? பூண்டு ரொம்ப நல்லதாச்சு உங்களுக்கு. இப்போ இந்த துருவி வச்சு வாழைக்காய் உள்ளே போட்டுக்கலாம். வாழைக்காவை மேலோட்டமாக கிளறி விடுங்க, ரொம்ப நசுக்க வேண்டாம். போட்டு ரொம்ப அமுத்தி கிளற வேண்டாம், லைட்டாக பரட்டி விட்டால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கடைசியாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் அது மிக்சியில் தான் அடிச்சிருக்கேன், நீங்கள் வேணும்னா துருவி கூட போட்டுக்கலாம். வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டு வச்சுருக்கேன்னா, இந்த பொடி மாஸில் சுத்தமாக காரமே இல்லாமல் செஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா போடணும், பச்சை மிளகா சொல்ல மறந்துட்டேன். சாரி, ரியலி சாரி. இந்த வீடியோ எடுக்கிற அவசரத்தில் வந்து பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வைக்கிறக்கே மறந்துட்டேன், இதில் போடவும் மறந்துட்டேன். ஆக்சுவலி இது காரமே இல்லாமல் செஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. இதில் ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மோர் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு மாங்காயில் ஒரு சின்னதாக ஒரு சைடு பண்ணலாம். அதுக்கு மாங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சில்லி பவுடர், பெருங்காய பொடி, கொஞ்சம் உப்பு, மாங்காய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு. கடாயில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த மாங்காய் உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து
தயிர் சாப்பாடு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடை சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்ச் ரெடி எங்கள் வீட்டில். இப்போது போண்டா போட்ட மோர் குழம்பு நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதேமாதிரி வாழைக்காய் பொடி மாஸ். ஸோ இந்த வாழைக்காய் பொடி மாஸில் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற பரபரப்பில் பச்சை மிளகா போட மறந்துட்டாங்க என் ஒய்ஃபு. ஸோ இதில் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா மட்டும் போட்டுங்க. அது ஒன்று தான் வந்து சின்ன மிஸ்டேக். ரெகுலராக வீடியோ எடுக்கிற ஆளுகளாக இருந்தால் தெரியும். திடீர்னு பிளான் பண்ணி வா வந்து வீடியோ எடு அப்படின்னு கூப்பிட்டோன்னே அந்த பரபரப்பில் மறந்துட்டாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் பிரட்டல் இது செஞ்சு காமிச்சிருவாங்க. எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பர்டிகுலர்லி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போது ரிஷி நீ சாப்பிடடா கூட? ஏன்டா நீ போண்டா குழம்பு செய்கிறப்ப போண்டா ஒரு 4-5 போண்டா உள்ள தள்ளிட்டு அதான் பசி இல்லைங்கிறாங்க நமக்கு. வாழைக்காய் பொடி மாஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் செய்கிற பொரியல்களே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த வாழைக்காய் பொடி மாஸ். ரொம்ப அவ்வளோ பிரியம் எனக்கு. சூப்பர். பாருங்கள், இது வந்து போண்டா போட்டு செஞ்ச மோர் குழம்பு. நல்லா வாசனையான மோர் குழம்பு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மோர் குழம்பு மட்டும் சாதத்தோடு பிசைஞ்சு டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆஸ் யூஷுவல் வழக்கமாக எப்படி செய்வாங்களோ அதேமாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா வாசனையாக கரெக்டாக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது குழம்பு சாப்பிட்றதுக்கு. இது கேர்ஃபுல்லாக செய்யலைன்னா சில சமயம் என்ன ஆகுன்னா, இந்த போண்டா குழம்புல போட்டோன்னா அந்த போண்டா குழம்பு எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அப்படியே கெட்டியாயிடும் குழம்பு. ஸோ இது நல்லா கரெக்டாக செஞ்சுருக்காங்க. குழம்புல போட்ட போண்டா மோர் குழம்புல. வாப்பா நல்லா ஊறிடுச்சு, சூப்பராக ஊறிடுச்சு. இது செமையாக இருக்குது. இந்த போண்டாவை அப்படி இந்த ஒரு கவலை சாப்பாட்டோட புதைச்சி வச்சு அப்படி சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். அடுத்து பொடி மாஸ் பார்க்குறதுக்கே வந்து பயங்கர அப்பீலிங்காக இருக்குது. நீங்கள் ஒன்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு. நல்லா வெங்காயம் கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு இது என்ன சொல்ல வந்தேன், பச்சை மிளகாய் இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக காரமே சுத்தமாக போட மறந்துட்டேன். ஓ சரி பரவாயில்ல, என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் தானே அது. வெங்காயம் பூண்டெல்லாம் தாளிக்கும் இல்லையா? வெங்காயம் பூண்டு தாளிக்கும் போதே கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு 2 பச்சை மிளகா போட்டு தாளிக்கணும். ஆக்சுவலாக எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரில. லைட்டாக கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது தவிர மற்றபடி டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரில. ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் வந்து எங்கள் வீட்டு வாழைக்காய் பொடி மாஸ். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் வீடியோவில் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா. ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் உண்மையோட. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வாழைக்காய் பொடி மாஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த வெங்காயம் கடலைப்பருப்புலாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு சுண்டல் கன்சிஸ்டன்சியில் நல்லாயிருக்கும். ஸோ மாதிரி மோர் குழம்போட சாப்பிட்றப்போ போண்டா வந்து கரெக்டாக ஊறி இருக்குது. சாப்பிட்ற ஒரு வசதியாக சான்ஸ். இது வந்து அந்த மாங்காய் பச்சடி ஸ்டைலில். பச்சடி இல்லை, இது மாங்காய் பிரட்டல், அவ்வளோதான் இல்லையா? சரி மாங்காய் பிரட்டல். ஒரு சாலட் மாதிரி இருக்குது இல்லையா? நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு வகை டேஸ்ட் இன்றைக்கி லஞ்சில். தேங்க்யூ கீதா, ஒன்ஸ் அகைன். உனக்கு ரசிகர் குரூப் அப்படி பெருகிட்டே இருக்குது. நீ வந்து பேசாமல் இந்த லாக்டவுன் பீரியடில் நீ வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம் சேனல். ஏன்னா நம்ம ரெகுலர் வீடியோஸ் வந்து கான்டென்ட் இல்லை, சரியா? இப்போ வந்து இந்த உன்னோட ஸ்டைலில் நீ இந்த மாதிரி சமைச்சு போடுறது தான் விரும்பி பார்க்குறாங்க. புது ரெசிபீஸோட நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்காக நீ செஞ்சு காமி. உன்னை புதுசாக சேனலே தொடங்க சொல்கிறாங்க நிறைய பேர். நீ சேனல் தொடங்குனீங்கன்னா நானும் ரோஹன் ரிஷி எல்லாம் கம்ப்ளீட் சப்போர்ட் போகிறோம். ரிஷி வட இங்கே மோர் குழம்பு அட்டகாசமாக இருக்குது. இது பொடி மாஸோட போண்டாவோட சாப்பிட நீயும், சரியா? நீங்கள் அவன் மோர் குழம்பு செய்ய போண்டாவை கபகபான்னு உள்ள தள்ளி பசி இல்லைன்ட்டான். ஸோ அப்புறமா சாப்பிடுவோம். ஓகே, இந்த லஞ்சு நான் இனி நல்லா ஆர்வமாக நல்லா சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு ஐட்டத்தோடு நாங்கள் ஃபேமிலியோடு சந்திக்கிறோம். நான் சொன்ன மாதிரி ரிஷி ஏதாவது செய்ய போகிறான் இன்றைக்கி. ரிஷி ஒரு ஐட்டம் செய்ய போகிறான். அவனே ஸ்டார்ட் டு ஃபினிஷ் கம்ப்ளீட்டாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அது ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சைன் ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, இன்னொரு ஐட்டத்தோடு சந்திக்கலாம் இதே மாதிரி. அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் மனோஜ்குமார். பை.